மொமெண்டம் அண்ட் பிரேக்அவுட் ஸ்டாக் சீரிஸ்ல நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து மைண்டெக் இந்தியா லிமிடெட். இப்ப நல்ல மொமெண்டம்ல இருக்கு. இத எப்படி அனலைசிஸ் பண்ணி நம்ம இதுல வந்து ஒரு பாட்டம் ஃபிஷிங் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பெற முடியுமா? அப்படின்றது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டூ ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. புதுசா பார்க்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் வந்து சேரும். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால இந்த டிஸ்க்ளைமர் ஒரு வாட்டி நல்லா வாசிச்சுக்கோங்க. இங்க சொல்றது எல்லாமே என்னோட சொந்த கருத்து. ஒரு லேர்னிங் கன்டென்ட்க்காக மட்டும் தான். ட்ரேடிங்வியூ.காம்ல இருக்கேன். மைண்டெக் டே சார்ட். இப்ப நான் அப்படியே வீக்லி சார்ட்ல போடுறேன். இந்த வீக்லி சார்ட் போட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த நான் ஏற்கனவே சார்ட் போட்டுட்டேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. இந்த பிளாக் லைன் பாருங்க. இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. கடந்த காலத்தில இதான் வந்து இந்த ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் 73, 77 ரூப்பீஸ் தான் வந்து சூப்பர் சப்போர்ட். இப்ப இந்த பர்ப்பிள் லைன் பாருங்க. இதுதான் வந்து இது ரொம்ப முக்கியமான குரூஷியலான ஒரு லைன். இந்த இந்த லெவல் வந்து குரூஷியல் லெவல் வந்து நான் வந்து உங்களுக்கு டேல போடுறேன் பாருங்க. இப்ப இந்த பர்ப்பிள் லைன் எதுக்கு நான் வரைஞ்சிருக்கேன்னா, கடந்த காலங்கள்ல இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு வாட்டி, இங்க ஒரு வாட்டி இத தாண்டி அதால டிராவல் பண்ண முடியாத அளவுக்கு ரெசிஸ்டன்ஸா இருந்தது இந்த லெவல். அதாவது இந்த 142 லெவல். இது வந்து அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆச்சு. எப்பன்னா, நவம்பர் 23ல பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா தான் இயங்கிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஹஸ் பிகம் சப்போர்ட் நவ். திரும்ப இது இப்ப தான் இந்த லெவலுக்கு வந்துட்டுருக்கு. அதாவது கடந்த மார்ச் 24க்கு அப்புறம், இப்ப ஏப்ரல் கடந்த 1 வருஷம் கழிச்சு திரும்ப இந்த இடத்துக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழ வந்துட்டுருக்கு. ஸோ, அதனால தான் இந்த ஸ்டாக் இப்ப நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஸ்டாக் வந்து இந்த சரிஞ்சு வந்தது வந்து ஒரு லைன் மாரி, ட்ரெண்ட் லைன் மாரி நம்ம இப்படி இந்த இந்த கிரே லைன் போட்டீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க, இதுக்குள்ள தான் வந்து இது தடுமாறிக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன உடைக்கிற வரைக்கும் இது வந்து இதுக்குள்ள தான் ட்ரேட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. சப்போர்ட் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அரவுண்ட் ம் 142. ஓகே. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் 142 சாரி. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் வந்து இந்த 200. ஸோ இந்த 140 டூ 200 இந்த 60 ரூப்பீஸ்க்குள்ள இது ட்ரேட் ஆகும். அதனால தான் இதுக்கு வந்து நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் மாரி பேட்டர்ன் போட்டிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள்க்குள்ள வந்து உங்களுக்கு நல்ல பையிங் ஜோன் இருக்கு. இதுக்குள்ள வந்துச்சுன்னா கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 220லயும், செகண்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 257லயும் உங்களுக்கு இருக்கு. அரவுண்ட் 20-30% வந்து ஈஸியாவே இந்த ஸ்டாக்ல நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க. இது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இது வந்து ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான். நான் எப்படி என்னுடைய அனாலிசிஸ் பண்ணி உங்கள்ட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேனோ, அது மாரி நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு, நீங்களும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இத எடுத்து ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்கிட்டு நீங்க போய் வாங்குறதோ, விக்கிறதோ நீங்க செய்யக்கூடாது. இத நான் எப்படி பண்றேன்றத நீங்க பாருங்க. நீங்களும் இந்த மாரி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2மே வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் லெவல்ஸு, ப்ராஃபிட் லெவல்ஸு. ஆ இந்த கிரீன் லெவல் வந்து உங்களுக்கு பையிங் ஜோனா இருக்கும். இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட் ஜோனையும் உடைச்சதுனா தான், உங்களுக்கு மேஜர் சப்போர்ட் இங்க இருக்கு. கீழ வர வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம இந்த கடந்த காலங்கள் வச்சு பார்த்தோம்னா, ரெசிஸ்டன்ஸா இருந்த இந்த 142 இப்ப சப்போர்ட்டா மாறி வந்துட்டுருக்கு. அதனால இங்க சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் வந்து இந்த சார்ட் போட்டிருக்கேன். நம்மளது பொய்யா கூட ஆகலாம். நம்மளுடைய கருத்து வந்து நம்ம 80% 70% நம்ம கரெக்ட்டா இருந்தாலே, நம்ம ஜெயிச்சிடலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல. என்னுடைய கருத்துப்படி, என்னுடைய கணிப்புப்படி இது இங்க சப்போர்ட் எடுக்கும். இதுக்குள்ள தடுமாறும். ஏன்னா, இப்ப மொமெண்டமாவும் இருக்கு. இது வந்து நம்ம டவுட் இருந்துச்சுன்னா, சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ராபப்ளி எம்ஏசிடி இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்க்கலாம். எம்ஏசிடி இண்டிகேட்டர்ல பாருங்கன்னா, தொடர்ந்து 2 நாளா கிட்டயே இருக்கு. க்ளோஷரா இருக்கு அப்படியே. மொமெண்டம் எப்படி மேல ஏறலாமா? வேணாமான்ற டவுட்லயே லைட்டா ஏறுது, லைட்டா இறங்குது. ஸோ இது வந்து இப்ப இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ட்ரையாங்கிள்குள்ள தடுமாறி, அதுக்கப்புறம் மேல போறதுக்கான வாய்ப்பு இங்க நெறையா இருக்கு. பட் வந்து வால்யூம் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாட் வால்யூம். இந்த மொமெண்டம் வந்து கடந்த கொஞ்ச நாளா கம்மியா இருந்துச்சு. இப்ப இன்னையிலருந்து அதாவது செவ்வாய்க்கிழமையிலருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாரி இருக்கு. அரவுண்ட் 12% ஏறியிருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான ஜோன். வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கணிச்சு, இதெல்லாம் நம்ம சார்ட் போட்டு வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு இது நல்ல தருணம். லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்க ஏற்கனவே வந்து எந்த லெவல்ல வாங்கியிருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. இது வந்து உங்களுடைய பையிங் பிரைஸ் க்ளோஸரா வந்துச்சு, இல்ல கம்மியா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அக்யூமுலேட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து மேல எங்கேயா வாங்கிட்டு கீழ வந்தீங்கன்னா, ஆவரேஜ் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஆன் திஸ் மைண்டெக் ஸ்டாக்.
ஸோ இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சந்தேகங்கள கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனல சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நேயர்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ், அனாலிசிஸ் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னா, நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க ரைட்டான சேனலுக்கு வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை இன்னொரு கன்டென்ட் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம்.